வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனை அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும். மலர்ந்த ஜீவிதம் என்ற நூலிலிருந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னை யோக மலரிலிருந்து இன்றைய பதிவை நாம் பார்க்க போகின்றோம். இவற்றை எல்லாம் உணர்ந்த பக்தன், அதாவது திறன் உயர்ந்த காலத்து இந்த உயர்ந்த சக்திகளையும் பெற்றுத்தரும் தன்மை உடையது அழைப்பு. இவற்றையெல்லாம் உணர்ந்த பக்தன் தன் மனநிலையை தயார் செய்து கொண்ட காரணத்தால் ஒரு வாரம் இடைவிடாது ஸ்ரீ அன்னையை அழைக்கும் நோன்பை தொடங்க தகுதியுள்ளவன் ஆகின்றான். அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 3 நாள் பிரார்த்தனை, 1 நாள் பிரார்த்தனை, 1 வாரம் பிரார்த்தனை. இந்த அன்பர் ஒரு வாரம் ஸ்ரீ அன்னையை பற்றிய நினைவுகளுடன் தன் பிரச்சனை தீர ஸ்ரீ அன்னையை அழைத்து கொண்டே நோன்புன்றது நினைவுகள், ஸ்ரீ அன்னையின் நினைவுகளோடு அவங்க 1 வாரம் இருக்கிறதா முடிவு செய்கிறாங்க. தான் செய்த முஸ்தீபுகள் அதிகம் பெரியவை என்பதால் தனக்கு எல்லா யோக சக்திகளும் கிடைக்கும் என்று நினைப்பது இயல்பு. அது உண்மையில்லை என்பதை முதலிலேயே தெளிவுற உணர வேண்டும். அழைப்பு முக்கியமானது, ஆனால் முடிவானதொன்றில்லை. பயிற்சியும் முக்கியமானது, ஆனால் இன்னும் பல கட்டங்களை தாண்ட வேண்டும். பலனும் கடைசி பலனாக இருக்காது என்பதை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த முறைக்கே உரிய சிறப்புகள் 2. எவரும் இதை கையாளலாம். பக்தன் தனக்கு அதிகபட்சம் கிடைக்கக்கூடிய யோக சிந்தனையை இதன் மூலம் பெறலாம். மனம்தான் அனைத்திற்கும் காரணம். நம்மளுடைய பிரார்த்தனைக்கும் மனம்தான் காரணம். ஸ்ரீ அன்னையின் நினைவுகள், ஸ்ரீ அன்னையிடம் நாம் செய்யும் பிரார்த்தனை, நம் பிரார்த்தனையும் விரைவில் நிறைவேறும். நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எல்லோருக்கும் உரிய முறை என்பதனாலேயே இம்முறையில் எளிமை ஒரு வகையில் கலந்திருக்கும். எளிமை கலந்திருப்பதால் கடைசி கட்ட பெருமைக்கும் உகந்தது இம்முறை இல்லை. தனக்கு அதிகபட்சம் கிடைக்கக்கூடியதை பெற்றுத்தரும் முறை என்பது வேறு, அதிகபட்ச பலனை அளிப்பது வேறு என்பது தெளிவாக இருக்க வேண்டும். எப்படி இருப்பினும் முறையாக அழைப்பை பின்பற்றினால் சிருஷ்டியின் ஆரம்பத்திற்கும் இறைவனிடம் வேறு வழி இல்லாததால் இருக்கும் உபாயங்களை கொண்டு செல்கின்றது. சொல்லும் மனப்பாங்கை மட்டும் ஏற்கும் நோக்குடன் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். குடும்ப தலைவனின் வருமானம், குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவருடைய வருமானம், அதை கொண்டுதானே குடும்பம் நடக்கின்றது. வாழ்வில் ஒரு முறை வரும் பெரு நிறைவே அன்றாட நிகழ்ச்சியாகி அதற்குரிய சிறப்புகளை சேர்க்கும். நமக்கு முக்கியத்துவம் வந்துவிடும். முக்கியமானவர்களை தொடர்ந்து சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் வந்தபடியே இருக்கும். நல்லவர் அந்யோன்யமாக அளவலாவி மகிழ்வர். வீடு திருமாளிகையாக காட்சி தரும். கண்ணில் படுபவையெல்லாம் எல்லா காட்சிகளும் இனியவையாக இருக்கும். ஸ்ரீ அன்னையிடம் நாம் இருக்கும் பொழுது நினைத்ததை மற்றவர் நிறைவேற்றுவார். உத்தரவு ஒளிபரப்பிய சட்டமாகும். முகம் மலரும் பொன் சிரிப்பு புனித ஒளியாகும். தெய்வ அனுக்கிரகம் இருக்கும் பொழுது நம் இறைவனிடம் சென்று வழிபடும் போதும் சரி, ஸ்ரீ அன்னையிடம் சென்று வழிபடும் போதும் சரி, அவங்கக்கிட்ட அப்படியே உட்காந்து அவங்க முகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட கண், அவங்களோட சிரிப்பு, நாமும் சிரிக்க தோன்றும். அந்த முகத்தை பார்த்தால் நமக்கும் அவங்கள பார்த்து புன்முறுவல் செய்ய தோன்றும். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நம் கண்கள் மென்மையாக மூடும். மெல்ல மெல்ல கண்கள் 2ம் மூடும்.
அந்த கண்கள் மூடும் பொழுது ஒரு இனிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நடப்பது எதுவும் நமக்கு சரிவர தெரியாது. நம்ம அந்த கண்ணை மூடிக்கிட்டே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட திருவுருவ படத்தை அவங்க முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் அந்த நித்திரையே நம் கண்முன் தோன்றிக் கொண்டே இருக்கும். அது நமக்கு இனிமையும் சந்தோஷத்தையும் தரும், நெருக்கத்தை அதிகரிக்கும். இதைதான் இங்கும் சொல்லப்படுகின்றது. 5 நாள் பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, 3 நாள் பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, 1 நாள் பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, நம் மனம் எப்படி செல்கின்றதோ அதன்படி பிரார்த்தனை நிறைவேறும். எண்ணம் இலக்கியமாகும், இலக்கியம் தன் நிறைவு பெறும். பேச்சு நட்பாகும், கடுமையும் இனிக்கும். கனிவு ஏற்பட்ட பின் கனிவு மட்டும் கசியும். இதயத்தில் கருணை மலை பொழிவதை மயிர்கூச்செறியும் உடல் வெளிப்படுத்தும். நாம் கல்லானாலும் புல்லானாலும் பிறக்கும் தெய்வமாகவே காட்சியளிப்போம். பிறர் கருத்தை நாமே நம்பிவிட்டால் கல்லும் புல்லும் நிலையாக வந்துவிடும். உள்ளம் தெய்வம் உறைவிடமாகும், உடல் திருக்கோவிலாகும். தினமும் தீபாவளியாக நமக்கு தோன்றும். வீட்டில் உள்ள அனைவரும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஒருவர் மட்டும் ஆரம்பித்தால் இந்த முறையும் எப்படி ஆரம்பிப்பது என்பதையும் பல பகுதிகளாக பிரித்து அவற்றை வரிசை கிரமமாக எழுதுகின்றேன். பூரண நம்பிக்கை உள்ளவர்களுக்கே உரிய முறை இது. அதுவே அடிப்படை. குறிப்பிட்ட நேரத்தை 1 மணி அல்லது அரை மணி ஒதுக்கி நாள்தோறும் தவறாது அதே நேரத்தில் பயில வேண்டும். முதலில் ஸ்ரீ அன்னை, அம்மா என்பனவற்றில் ஒன்றை வாயால் தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். எப்பவுமே அவங்க நினைவுகளே நமக்கு இருக்கும் பொழுது மதருக்கு சரியான டைம் அவங்களுக்கு பிடிக்கும். நேரம் தாழ்த்தி செய்யும் செயல் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ நமக்காக காத்திருக்கும் நம் தாய்க்கு தினைக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மணி நேரம், அரை மணி நேரமா, 15 நிமிஷமா, 10 நிமிஷமா உங்கள் விருப்பம்தான். முழுமையாக அவங்க கிட்ட சரணாகதி ஆயிடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களை சந்திக்கணும். நம்ம சந்திக்கணும்னா அவங்க முன்னாடி உட்காந்துடணும். எந்தவித இடையூறும் இருக்காத மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் அவங்கக்கிட்ட நம்மளால் முழு மனதை நம்மளால் கொடுக்க முடியும். பலவித சிந்தனைகள் வந்தாலும் அதை முதலே மதர்கிட்ட சொல்லணும். உங்களை பற்றி சிந்தனையை தவிர எனக்கு வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது என்று முதல்ல அம்மா அப்பா என்றுதான் அழைக்க வேண்டும். தாயே இல்லை, தந்தையே நமக்கு இல்லை என்று அதை ஒரு குறையாக நம்ம நினைக்கவே கூடாது. அவங்க தெய்வத்துக்கிட்ட போயிட்டாங்க, இவங்க தான் இனிமேல் அம்மா அப்பா அப்படி நம்ம மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நாட்களுக்கு பின் வாயால் சொல்வதை படிப்படியாக நிறுத்திவிட வேண்டும். நம்ம மனசுலே சொல்வோம், நம்ம பிரார்த்தனையை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிப்போம். அவங்கக்கிட்ட பேசுவோம். அது சத்தமாக கொஞ்சம் மென்மையாக நம்ம ஆரம்பிக்கும் போதும் அவங்கக்கிட்ட வர வர நம்மளுடைய பேச்செல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா மதருக்கு பிடித்தது மௌனம், மெல்லிய குரல், அதில் தான் பேசினா அவங்களுக்கு பிடிக்கும். நாமே மனதில் பேசிக்கொள்வோம். மனதால் செய்யும் உச்சாடனம் மனதை முழுமைப்படுத்தி நிரம்புவதையும் அதிலிருந்து பெருகி வாழ்வில் ஓடி வருவதையும் பார்க்கலாம். அப்புறம் எதையெல்லாம் மனசால் பேசிப்போம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோம், நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறோம் பஸ் ஸ்டாண்ட்லாம், பஸ்ஸே வரலை. அப்போ நம்ம உடனே என்ன தோணும், அம்மா ஏம்மா பஸ்ஸே வரலை, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேம்மா, சீக்கிரம் பஸ்ஸு வர செய்யுங்க அப்படின்ட்டு மனசில் நம்ம ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனையை வைக்கிறோம். உண்மையிலே அது நீங்கள் நம்பிக்கையாக வச்சிங்கன்னா நிச்சயமாக பஸ்ஸு வந்துடும். நம்ம பிரார்த்தனை செய்கிற அந்த நேரத்துலேயே நமக்கு பஸ்ஸு கிடச்சிரும்.
ஒரு நெருடலான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், அம்மா நான் இந்த சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு உதவுங்கம்மா அப்படின்ட்டு நீங்கள் பிரார்த்தனையை வச்சிங்கன்னா, அவங்க ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வதை நம்மால் உணர முடியும். மானசீகமாக அவங்க கிட்ட நம்ம எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ சமைக்கணும்னா, அம்மா நான் சமைக்க போகிறேன், என்ன சமைக்கிறதும்மா, எனக்கு நீங்கள் வந்து சமையலில் சொதப்பல் இல்லாமல் சீக்கிரம் முடிக்கணும், என் சமையல் ருசிக்கணும் என்று முதலே அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அந்த செயல் செய்யும் பொழுது நிச்சயமாக சமையல் ருசிக்க தான் செய்யும், சொதப்பலே வராது. இதுதான் உண்மை. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட நம்ம வந்துட்டோம்னா நாம் டோட்டலாக மாறிடுவோம். நெஞ்சம் நிரம்பி வழியும் நிலை வந்த பின் உச்சரிப்பை நிறுத்தி கொண்டால் தானே மதர் என்ற சொல் தானாக நெஞ்சிலிருந்து உற்பத்தியாகும். இதுவே அழைப்பு என்று சொல்லப்படுகிற. மதரை அழைக்கிறதுனா வாயில் சொல்கிறோம், ஆனால் மனசுலேயே வந்து அது வந்துக்கிட்டே இருக்கும். அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்கம்மா, அம்மா நான் இங்கே போகிறேம்மா, அம்மா நான் சமைக்க போகிறேம்மா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்கக்கிட்டேயே நம்ம மனசில் சொல்லிகிட்ருக்கோம். நம்ம வேலை பார்க்குறோம், 1000 வேலைகள் பார்த்தாலும் மனம் அவங்களை பற்றிய சிந்தனையில் தான் ஓடிக்கொண்டு இருக்கும். இதுதான் அழைப்பு என்று சொல்வது. ஆண்டவனிடமிருந்து தப்பிக்க அருளை மறுக்க துரோகம் செய்ய மனிதன் தன் மேதா விலாசத்தையால் முயல்வது இறைவனின் பேரருளுக்கு சமம். மனிதனை பிடிக்க இறைவன் முயல்வதும் தப்பிக்க மனிதன் முயல்வதும் லீலையாக மாறிவிட்டன என்று சொல்லப்படுகின்றதா. இந்த புத்தகம் வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னையோட யோக மலர்லேருந்து நம்ம இந்த பதிவை பார்த்தோம். அற்புதமான பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.